360 போட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி அண்ட் கமர்ஷியல் ஷூட்ஸ். அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உங்களது இல்லங்களில் நடக்கும் திருமணம் மற்றும் விசேஷங்களுக்கு போட்டோஸ், வீடியோஸ் சிறந்த முறையில் எடுத்து தரப்படும். திருமண நிகழ்ச்சி புக்கிங் செய்பவர்களுக்கு 25 பேக் இலவசம். ஏண்டா வந்தவன் வீட்டுக்கு வராம இங்க என்னடா நிக்கிற? ஏண்டா அப்படி சோகமா நிக்கிற? என்னத்த சொல்ல, சம்பாதிக்கிற காசு குடும்ப செலவு, வட்டி, மருந்து, மாத்திரைக்கே போயிடுது. அப்பாவுக்கு வேற வயசாயிருச்சு, 2 தங்கச்சிக்கு வேற சாப்பாடு கூட வழி இல்லாம நிக்கிறேன்டா. என்ன பண்றதுனே தெரியலடா, நான் என்ன பண்றதுனே தெரியலடா. ரொம்ப பயமா இருக்குடா. கலாய்க்கிறைய மட்டும் ஃப்ரெண்டு இல்லை, கஷ்டப்படும் போது காசு கொடுத்து உதறோன்னு ஃப்ரெண்டு தான். இந்தா இதை வச்சுக்க. ரொம்ப நன்றிடா. டே அப்பா, டே சாமி, ரொம்ப ஓவராடுகடா அதெல்லாம். போய் குடும்பத்தை பாரு. ஏதாச்சும் வேணும்னா தைரியமா கேளு, சரியா? அம்மா ஃபோனை வித்துட்டியா? ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லை, அதை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? நீ வாங்கி கொடுத்த வண்டி மட்டும்தான்டா என்கிட்ட இருக்கு. நாளைக்கு காலைல வா, ஒரு ஃபோன் தரேன், வாங்கிக்க. சும்மா அழுதுட்டு போய் ஆகுற வேலையை பாடுறா, போட. ஏய், அவனுக்கு போன போடுறேன். வக்கீல் தம்பி வணக்கம். அன்னைக்கு உன் வீட்டுக்கு படியேறி வந்து உன்கிட்ட டீல் பேசுனா பெரிய இவன் மாதிரி துள்ளுற பெரிய ஹீரோவாடா நீ. இவனே ஒரு ஃப்ராடு, இவன் என்ன பெருசாக மயிரை பிடிங்கிற போகிறான் அப்படின்னு நீ கணக்கு போட்டது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதை என்கிட்ட போட்டது தான் தப்பு. உன்னை நம்பித்தான் இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்களாமே. அதான் பசங்க கிட்ட அடுத்த விக்கெட்டை யாரை போடலான்னு கேட்கறதுக்குள்ள வலிய ஒரு ஆடு வந்து சிக்கிக்கிச்சு. அதான் இவனை ரசிச்சு ருசிச்சு போடலான்னு முடிவெடுத்திருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணுங்க போற? ஏய் இங்க பார், மறுபடியும் தப்பு பண்ற. அப்படிதான்டா பண்ணுவேன். உன்னால என்னடா கட் பண்ணிட்டா? பயபல கடுப்புல இருப்பேன் போல. அதான் சொல்கிறா. ஹலோ கோபி, அன்னைக்கு 30 ஏரியா பக்கம் 2 கான்ஸ்டபிளை போட சொன்னேன், என்னடா ஆச்சு? நீ சொன்ன மாதிரி அடுத்த நாளே 2 பேரை போட்டேன்டா. அந்த ஏரியாவில் இருந்து யாரும் வெளியே போனாலும் உன்ட்ட சொல்லியிருக்கேன்டா. ஏன்டா, என்னடா ஆச்சு? நீ சேஃபாக தானே இருக்க? நான் சேஃபாக தான்டா இருக்கேன். என்னடா ஆச்சு? எட்டு சொல்கிறா. எங்கடா இருக்க? நம்ம ஏரியாவில் தான். நீ காலேருந்து நம்ம ஏரியா விட்டு ஏதாச்சும் வெளியே போனாங்களா? இல்லைடா, யாரும் போகல. ஆனால் காலையில் பாலு அவங்க அம்மாவை ஆஸ்பத்திரியிலேருந்து கூப்பிட்டு வரதா சொன்னாங்க. இதை ஏன்டா காலையே சொல்ல? ஏன்டா, என்னடா ஆச்சு? வை. ஏய், இந்தா மறுபடியும் அவனுக்கு போனை போடு. இந்த கருணா,
மரண ஓலத்தை கேட்குறியா? இங்கே பாரு, நான் சொல்கிறேன் கேளு. அவங்கள எதுவும் பண்ணாத. நீ சொல்ற நான் எதுக்கிட்ட கேட்கணும்? உனக்கு நான் பொண்டாட்டியா இல்லை எனக்கு? சரி தவணை போட்டு ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நில்லு 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 நில்லு. உன்னை கொன்னு கொடலாம் விடுவாம வர மாட்டேன்டா. அப்படியா? சரி வா. என்னடா தூங்கிட்டு இருக்காரு? இன்னைக்கு தீர்ப்புடா. அவன் அங்க உண்மையான பத்திரத்தை ரெடி பண்ணிட்டே இருக்கான். நீங்க என்னடா? நீ ஏன் லேட்டு? நேற்று கண்ணாப்புனான்னு தின்ட்டேன். அதான் வயிற்றால் போயிட்டே இருந்துச்சு. அதான் மெடிக்கல் போய் 2 பச்சை மாத்திரை சாப்பிட்டு வரேன். இப்போ நின்றுச்சா? இப்போ மறுபடியும் வர வைக்கிறேன் பாரு. என்னடா நீங்களும் சேர்ந்து சிரிச்சுட்டே இருக்கீங்க? இப்போ மறுபடியும் வர்ற மாதிரி இருக்குமே. ஆமா, போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். எப்பட்றா? எல்லாம் அப்படித்தான். அம்மா நான் கிளம்புறேம்மா. டேய் சாப்பிட்டு போடா. இல்லைம்மா நான் வந்து சாப்பிட்றேன். சாப்பிட்டு போக வேண்டியதானப்பா. அப்போதானப்பா தெம்பா வாதாட முடியும். போப்பா. இல்லைப்பா, அந்த தெம்பு அந்த ஜனங்களுக்கு வரேங்க தான்ப்பா இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன். முதல்ல நான் அவங்களும் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன். ஓகே, முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படியே ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இரு நீ. வாப்பா, வாமா. அப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அம்மா. நல்லா இருப்பா. சரி வரேன்ப்பா. சரிப்பா. வரேன்ப்பா. சரி. ஓ சச்சா. ஓ சாய் நண்பா, சாய் நண்பா, சாய் நண்பா. யாரும் தெரியுதா? ஐயையோ, நல்லா இல்ல போலியே. பெரிய ஹரிச்சந்திரன் நாடா நீ? நியாயம் பேசுற நியாயம். உன்னெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு உன்கிட்ட வந்து டீல் பேசுனா வாய் இருக்குன்னு ரொம்ப ஓவரா பேசுற நீ. அவ்வளோ பெரிய ஆளாடா? சூப்பர் அப்பு. இவனை கொன்னுட்டு அந்த பத்திரத்தை இருச்சு. ஏச்சிகளா தைரியம் இருந்தா முன்னாடி வந்து செய்யுங்கடா. கோல மாதிரி பின்னாடி இருந்து துண்டை போட்டு தூக்கு. துண்டை போட்டாடா தூக்குனீங்க? ஆமாங்கண்ணா, அவனை தூக்கையில் பொசுக்குன்னு பொருள் எடுத்து சொருவிட்டான்னா அதான் துண்டை போட்டு தூக்கணும். நீ எடுத்து சொருக்க வேண்டியதானே? உசுறு போயிரும்ல, அவன் வேற இன்டெலிஜென்ட்டு. உண்மையான கோலன்னு சிரிச்சிட்டீங்க போல.
என் ஆத்தாக்கும் என் அப்பனுக்கும் குழந்தை இல்லையா, என்னைய தத்தெடுத்து வளர்த்தாங்களாம். அதனால் தாராவாத்த மகாபிரபுக்காண்டி என் பேர் கர்ணேன்னு பேர் வச்சாங்களாம். இதெல்லாம் ஏன் கர்ணா இவன்ட்ட சொல்லிட்டு இருக்க? அன்னைக்கு கேட்டான் அதான். இவன் என்ன சாகலையாடா? ஏய், அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாடா. இவனுக்கு பத்திரம்லாம் ஒரு கேடு. வேற ஆணி வேற வச்சிருக்கான். காதை அடைக்குதுடா. மகாபாரதமே நடந்த மாதிரி இருக்குடா. அவனை புதைச்சிரு. சரி கர்ணா. இவனை புதைச்சா வந்தாலும் வந்துடுவான், எரிச்சிரு. இவன் வண்டி இங்கே இருக்கு, என்ன பண்ணுறது? என் வீட்டில் போய் கொடுத்துறியா? பெட்ரோலை உருவிட்டு வண்டியை தூக்கி உள்ள வை. ஹலோ 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 சார். ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க நீரன். ஹலோ ஹலோ சார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல சார். சார் நிரஞ்சனம் கொண்டுட்டாங்க சார். வாட்? என்ன சொல்றீங்க? எப்போ? இப்போதான் சார். சார் உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் பண்ணுங்க சார். சார் நான் அங்கே போனால் என்னையும் கொண்டுருவாங்க. உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் பண்ணுங்க சார். ஃபோனை வச்சுறேன் சார். ஃபோனை வச்சுறேன் சார். டேய் நிரஞ்சா, அவன் பக்கத்துல இருந்து என்னால எதுவுமே செய்ய முடியலடா. நிரஞ்சா, நிரஞ்சா. தகுந்த சாட்சியின்மை அடிப்படையிலும்
நெல்லிக்குப்பத்தில் உள்ள பிரச்சனைகளை களைந்தும் உரிய ஆவணங்களை விரைவில் சமர்ப்பிக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கோர்ட் இஸ் அட்ஜர்ன். சார், இப்போதைக்கு அந்த பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நேரம் வரும்போது சொல்கிறேன். இப்போது இந்த கேஸை நீங்கள் எடுத்து நடத்துங்க. இது எனக்காக இல்லைன்னாலும் என்னை நம்பின அந்த அப்பாவி ஜனங்களுக்காக நீங்கள் செய்யணும்.